கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, 31/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, வருடத்தின் கடைசி நாளிலும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கும்படியாய் வருகிறேன்ப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய கோலும் கைத்தறிமையை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பாதுகாப்பு அருணுக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்தியாக்குங்கப்பா. உங்களுடைய கிருபை இவரோடு இருந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையும் விடுதலையும் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி தகப்பனே. நீதிமொழிகள் 10:30 படி நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இவரை நீதிமான் ஆக்கிய ஆண்டவரே, இவரை சகலத்திலுமே நிலை நீக்க செய்யும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கிருபினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 31/12/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்த தேசத்தில் நன்மைகளை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. தடைகளெல்லாம் மாற்றுகிறேன். தேவனுடைய கரம் அப்பா தேசத்தின் மீது இருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை தூப்பு கொடுக்குறோம்ப்பா. அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.